அண்ணாமலையுடைய வருகை அப்படிங்கிறது நேரடியாகவே கேட்குறேன், டிவி கேக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? தன்னை நிலைநாட்டிக்கணும், தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த தன்னை நிலைநாட்டிக்கணும் பொழுது திமுகவை தாக்குவதை விட டிவிகேவை தான் அதிகமாக அவர் தாக்குவார். ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, உங்களை தான் அதிகமாக தாக்குவார். அண்ணாமலை உண்மையாலுமே பிஜேபி விட்டுட்டு வெளியே வந்துட்டாரா அப்படின்னா இல்லை. அண்ணாமலை பிஜேபியை விட்டுட்டு வெளியில வந்துட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு கடிதம் கொடுக்குறாரு, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, அமித்ஷா சந்திக்கிறாரு. அவர் முழுக்க பிஜேபி விட்டு விலகிட்டுன்னு அங்க பிஜேபியை சொல்லிட்டாலும், தமிழ்நாட்டில் இங்க வந்து இவர் சொல்லிட்டாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? 100 கோடி அவர் கையில பணம் எங்க இருந்தது? நானே ஆடு மேய்ச்சேன்னு சொல்றாரு. அங்க ஐபிஎஸ் வேலையை ரிட்டையர் பண்ணியாச்சு, அதில் வர பென்ஷன் காசு, இதை வச்சு எப்படி கட்சி ஆரம்பிக்க முடியும்? லாஜிக் நம்பர் 1. இன்றைக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எரியுது. அந்த சதுப்பு நிலம் என்னைக்கா தீப்பிடிச்சு எரியுமா? அந்த சதுப்பு நிலத்தில் குப்பையை கொட்டி வச்சாங்க எந்த மேதாவி? 5 வருஷமாக நீங்கள் பார்த்த வேலை தானே, திமுக பார்த்த வேலை தானே. இன்றைக்கி அங்கே வந்து பற்றிக்கிட்டு எரியுதுற போது இதெல்லாம் வந்து பல நபர்கள் உள்ளே வந்து திமுகவுக்கு ஃபேவராகவும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சின்ற மாதிரி கட்டமைப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த கையூட்டு வாங்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காலையில் வந்து உட்காந்துருக்காருங்க. இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே பார்க்கல. நாங்கள் செக்ரட்டரியேட் நான் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறது, அல்லவா எப்படி தான் செக்ரட்டரிட்ட உங்கள் ஆள் எப்படி மாற்றிட்டார் தெரியுமா அப்படின்னாரு. என்ன மாறி இருக்கேன்? ஏன்னா நாங்கள் உள்ளே போகிறது இல்லை, நீங்கள் எப்பயாச்சும் போகிறது உண்டு. வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்குது. சொன்னாரா நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு? ஒவ்வொரு வீட்டில் அண்ணாமலை இருக்காரு. லாஜிக்காக சொல்லுங்கள், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அண்ணாமலைன்னு நினைவுக்கு வருது இது சட்டையை அவுத்து போட்டு சாட்டில் அடிச்சு சுற்றுனது தான் ஞாபகம் வரும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரபா. அரசியல் சூழல்ல ஒரு புயல், புது புயல், அண்ணாமலை புயல் வருது அப்படிங்கிற மாதிரி 2-3 நாட்களாகவே செய்தி பார்க்க முடிந்தது. வந்தால் தான் தெரியும் புயலா புழுதியாங்க. சரி சொல்லுங்க. வருது சார், எல்லா புது கட்சி வரப்போ புயல் தான் நம்ம தொடங்குறோம். அது எப்படி கரையை கிடக்குதுங்கிறது போக போக தான் தெரியும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அண்ணாமலையுடைய வருகை அப்படிங்கிறது நேரடியாகவே கேட்குறேன், டிவி கேக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? எப்படி சொல்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறது ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் பயங்கரமாக விமர்சிப்பார். அண்ணாமலையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிற நேரடி தாக்குதலாக இருக்கும். அந்த வகையில் இப்போ சமீப காலமாக விஜய் அவர்களை விமர்சிக்க தொடங்கிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுது. விஜய் அவர்களை விமர்சிக்க தொடங்கினதுக்கும் இப்போ கட்சி தொடங்குறதுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. நேரடியாக தாக்குதல் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் இருக்கும், ஏதாவது பாதிப்பு இருக்குமா அந்த கட்சிக்குன்னு கேட்குறேன். நேரடியாக தாக்குதல் இருக்குன்றீங்களா? நான் பார்த்த வரைக்கும் 2 வருஷமாக ஊர் பேர் தெரியாதவங்க கூட தளபதி விஜய் அவர்களை பற்றி விமர்சித்து தான் தனக்கான ஃப்ரேமை உண்டாக்கிக்கிட்டாங்க, அடையாளத்தை உண்டாக்கிட்டாங்க. நம்ம பல பேர் பார்த்தோம். அதே மாதிரி சில பேர் வந்து தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் வந்து தளபதிக்கு ஆதரவாகவும் அதுக்கப்புறம் திடீர்னு எதிராகவும் திருப்பி ஆதரவாகவும் ஆகிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காட்சியை மாறிச்சு, திமுகவை தனித்து விடப்பட்டு நீங்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தளபதியை வந்து நோக்கி வரக்கூடிய விஷயத்தையும் பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் தன்னை நிலைநாட்டிக்கணும், தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த தன்னை நிலைநாட்டிக்கணும் பொழுது திமுகவை தாக்குவதை விட டிவிகேவை தான் அதிகமாக அவர் தாக்குவார். ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, உங்களை தான் அதிகமாக தாக்குவார். ஏன்னா வந்து அவர் வந்து டிவிகே வந்து திமுகவை வந்து அவர் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டார். டிவிகேவை எந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களை குறித்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தனக்கு ஃப்ரேம் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய வாரியர்ஸ் வந்து எல்லாமே ஏற்று பேசுவாங்க. ஸோ எப்பயுமே பேசும் பொருளாகவே இருக்கணும். ஏன்னா அண்ணாமலை வந்து ஊடகத்தில் தன்னை பேசும் பொருளாகவே வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதை எப்பயுமே விரும்புவாப்புல. அப்படி பேசும் பொருளாக வச்சுக்க விரும்பப்பட்டதான் ஒரு காரியம் ஒன்று செஞ்சார். ரொம்ப பரபரப்பாகவும் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? என்ன காரியம்? சட்டையை ஊத்துப்பட்டு சவுக்கில் அடிச்சுக்கிட்டது. அந்த மாதிரி இன்ன வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதான் நான் சொன்னேன், வர்றது வந்து புயலா புழுதியான்றது வந்ததுக்கு பிறகு தான் தெரியும்ட்டு. ஏன்னா அதில் மிக முக்கியமாக பேச வேண்டியது பிரபா, ஊடகவியலாளர்களை வந்து 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்க குரங்கு மாதிரி தாவாத அப்படின்ற விமர்சனமும் உண்மையில் நிறைய பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய நபரில் 3வது நம்ம பாயிண்ட் எதில் பார்க்கணுன்னாக்கா அண்ணாமலை உண்மையாலுமே பிஜேபி விட்டுட்டு வெளியில் வந்துட்டாரா அப்படின்னா இல்லை. ஓகே, அண்ணாமலை பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு கடிதம் கொடுக்குறாரு, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, அமித்ஷா சந்திக்கிறாரு. அவர் முழுக்க பிஜேபி விட்டு விலகிட்டேன்னு அங்கே பிஜேபியும் சொல்லிட்டாலும், தமிழ்நாட்டில் இங்கே வந்து இவர் சொல்லிட்டாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா?
வாய்ப்பே கிடையாது. நீங்கள் முழுக்க முழுக்க பிஜேபியின் முகமாக தான் அண்ணாமலை உள்ளே வருவார். ஆனால் நான் புதிய கட்சின்னு வராரு. அதில் எப்படி இப்போ வரப்போகிறதாக எனக்கு கிடைச்ச தகவல்னாக்கா தேசியமும் தெய்வீகமும், திராவிட கட்சிகளே இது ரெண்டும் இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் சொன்னார் இல்லையா, அந்த பேட்டர்ன் அப்படியே கையில் எடுத்து நான் ஒரு மாற்று அரசியலை செய்ய வந்திருக்கிறேன், நான் பிஜேபி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே பிஜேபின்னு சொல்லிட்டு வந்த பொழுது ஒன்றுமே எடுபடலன்னு அவருக்கு தெரியும். பிஜேபி இத்தனைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே கோயம்புத்தூரில் தோத்தார், அரவக்குறிச்சியில் தோத்தார். 2 முறை தோல்வி அண்ணாமலை அவரால் வந்து பெரிய ஒரு வெற்றியை சுவைக்க முடியலன்னும் பொழுது இப்போ பிஜேபியோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் திட்டவட்டமாக தெரிய வருது. இப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து சும்மா பைத்தியம் நினச்சிட்டு ஏமாத்துறதும், வந்தவொடனே தளபதியை குறித்து 4 வார்த்தை பேசிட்டாக்கா ஃப்ரேமில் நிற்பீங்க. உங்களை வந்து ஊடகம் காட்டிக்கிட்டே இருக்கும். சீமானையும் அப்படித்தானே காட்டிக்கிட்டே இருந்துச்சு. நிலவரம் என்னாச்சு, ரிசல்ட் என்னன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அவர் ரிசல்ட்டை கொடுத்துருக்காருல்ல. ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவின் மீது எதிர்ப்பலை தமிழகத்தில் இருந்த போதே அவர் ஒரு கூட்டணியை கட்டமைச்சு ஒரு தேர்தலில் 11% வாக்குகள் அப்படிங்கிறது வாங்குறதுங்கிறது அப்போ நிரூபித்து காட்டியிருக்காரு. இப்போ தனியாக வரப்போ யாரெல்லாம் இருந்தா இன்னும் ஏன் அது போகாதுன்னு கூட்டணியில் எல்லாமே இருந்தாங்க. அன்றைய சூழலில் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு தனியாக வரும்பொழுது அண்ணாமலை எந்த ஓட்டை பிரிப்பார் அப்படின்னாக்கா 100% அவர் பிஜேபி ஓட்டை மட்டும் தான் பிரிப்பார். அவங்க ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ தானே சார் இருக்காங்க. ஓகே, பிஜேபின்னு இது வரைக்கும் ஓட்டு போட்டான்ல, அதை மட்டும் தான் பிரிக்க முடியுமே தவிர அதை தாண்டி அவர் வந்து திமுகவுடைய வந்து ஓட்டை வந்து பெருசாக பிரிச்சிருவார், டிவிக்கே பக்கம் வந்தெல்லாம் வந்து அவர் பயங்கரமாக செஞ்சிருவாருன்னா ஒன்றுமே எடுபடாது. ஏன்னா ரொம்ப யதார்த்த ப்ராக்டிக்கலை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் பிரபா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமில்ல. 8 பேர் வரைக்கும் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு இதை எடுத்து ஆர்கனைசேஷன் பண்ணி அப்ரூவல் வாங்கி அதுக்கு வந்து அடேங்க அப்பா பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஃபண்டு உள்ளே வரவே விட மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும்னாக்கா எவ்வளவு பணம் செலவாகும்? அதாவது ஒரு கட்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். 234 இடத்துல வேட்பாளர் போடணும். அது அலையன்ஸ் பேஸில் போடுறாங்க, போடலனாலும் பாதி போடுறாங்க. ஆனால் ஒரு கட்சியாக மாவட்ட செயலாளர் இடத்துலையும் போட்டாங்கணுமா, மாவட்டம் வட்டம் போடணும். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரப்போகிறதுல கண்டக்ட் பண்ணணும் பொழுது பெரிய ப்ராசஸ். எவ்வளோ பெரிய பண செலவு உங்களுக்கு வரும் ஞாபகம் இருக்குங்களா? கட்டாயமாக செலவு. குறைஞ்சபட்சம் வச்சாலும் எத்தனை கோடி ஆகும்? குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு 50 கோடிலேருந்து 100 கோடி ஆகும். 100 கோடி வச்சுக்கலாம், சாதாரணமாக 100 கோடி ஆகும். ஸோ அண்ணாமலை அவர்கள் 100 கோடி அவர் கையில் பணம் எங்கே இருந்தது? நானே ஆடு மேய்ச்சேன்னு சொல்கிறாரு. அங்கே ஐபிஎஸ் வேலையை ரிட்டையர்ட் பண்ணியாச்சு. அதில் வர பென்ஷன் காசு, இதை வச்சு எப்படி கட்சி ஆரம்பிக்க முடியும்? லாஜிக் நம்பர் 1. லாஜிக் நம்பர் 2, அவர் இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தார்ல, அப்போது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கே 4 நண்பர்கள் தான் உதவி செய்கிறார்கள். என் வாகனத்துக்கு ஒரு நண்பர் காசு கொடுக்குறாரு, பெட்ரோலுக்கு ஒரு நண்பர் காசு கொடுக்குறாரு, வீட்டு வாடகை ஒரு நண்பர் காசு கொடுக்குறாரு, என் கூட பிஎஸ்ஓவா வேறு யாராவது இருந்ததுக்கு செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், அவர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தனியாக சம்பளம் ஒருத்தர் தான் கொடுக்குறான்னு சொன்ன பொழுது, நீங்கள் பிஜேபியில் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு 4 பேர் உதவி செஞ்சு தான் உங்களால் இது பண்ண முடிஞ்சுனாக்கா, இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அண்ணாமலையிடம் ஏது காசு, இவ்வளோ ஃபண்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிற சந்தேகம். அப்போ சந்தேகம்லாம் இல்லை, அப்பட்டமாக தெரியுது. பிஜேபியால் வந்து எந்த சூழல்லையும் உள்ளே வந்து வேறுண்ட முடியலன்னும் பொழுது அந்த திராவிட கட்சிகளை நம்பி நம்மளால் எப்படி நம்மளாலும் ஒத்த குதிரை தான் நம்ம வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அந்த சாயலே இல்லாமல் தேசியமும் தெய்வீகம்னு சொல்லி உள்ளே இறக்கி விட்டு ஃபுல்லாக ஃபண்டு கொடுத்து நீ யங்ஸ்டர்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடலாம். ஏப்பா மலைன்னு பேர் வச்சுட்டா நான் மலையாயிருவீங்களா கேட்குறேன். அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டா நீங்கள் தளபதியோட மோதிடுவீங்களா? இவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் ஃப்ரேமு, இவருக்கு மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு, ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சியை வீழ்த்தினது, இவர் எப்படி வந்தார்னு தெரியும். இவர் பிஜேபி முற்றிலுமாக சேர மாட்டேன்னு எதிர்த்து ஜெயித்த மனுஷன். நீ பிஜேபிக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருந்த மனுஷன் அண்ணாமலை திடீர்னு நான் பிஜேபி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை பின்னாடி போயிடுவாங்களா அப்படின்னாக்கா, தம்பி நீங்கள் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாலும் அதில் ஒரு 10 பேர் இருப்பான். ஆனால் அதை தாண்டி பெரிய வெற்றியை சுவைத்து விட முடியுமானாக்கா முடியாது. நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திமுக, அதிமுக, பிஜேபின்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டே அதுக்கப்புறம் 40 கட்சி மொத்தமாக சேர்ந்துக்கிட்டே தளபதி அவர்களை எதிர்த்த பொழுது தமிழ்நாடே அவர் கூட நின்றுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவர் இருக்கார். அவரை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிவிட்டு ஏடா கூடமோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு இங்கே வந்து அரசியல் களத்தில் வந்து நீங்கள் பெரிய வெற்றியவோ பெரிய ஒரு இதெல்லாம் அண்ணாமலையால் கிரியேட் பண்ண முடியாது தம்பி. நீங்கள் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி மக்கள் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, முதலமைச்சர் இருக்கக்கூடிய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, முதலமைச்சரை நம்ம வந்து தளபதி விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது மக்கள் விரும்பும் முதலமைச்சர்னு சொன்னோம். இன்றைக்கு மாற்றுக் கட்சி நபர்கள்லாம் விரும்பக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறாரா? அத்தனை கட்சி நபர்களும் இருந்து சாரசாரியாக வந்து கட்சியில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களா? கடைசியாக வைகோவுடைய மகன் வரைக்கும் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறது நம்ம பார்க்குறோம் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹியூஜ்
இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தம்பி. வெறும் 25 நாள் கூட இன்னும் முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் இவர் 5 வருஷமா ஆட்சி செஞ்ச மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 20 நாளுக்குள்ளே அவர் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, தொழில்துறையில் எவ்வளோ விஷயம் கொண்டு வர்றாரு, டாஸ்மார்க்கை மூடுறதா இருக்கட்டும், சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய ஏற்கனவே இத்தனை வருஷமாக வேர் ஊன்றி 10 வருஷமாக திராவிட கட்சிகள் இங்கே வந்து சாராயம் அப்படின்னு கஞ்சா ஹெராயின் கடைசி 5 வருஷமாக உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெண்களுக்கு மீது குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்துச்சுனாக்கா அவ்வளோத்துக்கும் இந்த போதையை வந்து உள்ளே விட்டுட்டு காவல்துறைக்காரங்களை கட்டி போட்டுட்டு அந்த நபர்கள் ஆட்சி மாறன்னு செத்தா போயிட்டான் இருக்கான்ல, அவன் பண்ணுற பொறுக்கித்தனம் ஐயக்கித்தனம் அப்படியே தொடருது. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது 6 மாதம் நான் பேசவே மாட்டேன்னு சொன்ன திமுக 6 நாள் கூட பொத்திட்டு இல்லாமல் நீ வந்து மறுபடியும் விமர்சனம் பண்ணுறேனாக்கா எதையாவது ஒன்றாவது சொல்கிறத உருப்படி நீ செஞ்சா திமுக அப்படி இப்படி பேசி பேசி தான் நாசமாக போய்ட்டு ஆட்சி இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த சூழல் இருக்கும்போது தளபதிக்கு ஏற்கனவே பெரிய இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் அடுத்தடுத்த விஷயம் இனிஷியேட்டிவ் பண்ணுறதை பிடிக்குது. தம்பி காலையில் 9 மணிக்கு முதலமைச்சர் எங்கே தலைமைச் செயலகம் வந்து வரலாறு இருக்கா? இவர் 9 மணிக்கு வந்துட்டு டிஃபனை கட்டிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போயிட்டு எல்லா இனிமேட்டு அரசாங்க இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய எல்லா அலுவலகங்களையும் பயோமெட்ரிக்கை கொண்டு வந்து எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சு லஞ்சம் வாங்கியே பழகின பசங்க இருப்பாங்களே, பாதி பேர் இருக்காங்கல்ல திமுக கூட இருந்துட்டு இணக்கமாக வந்துட்டு அந்த பாதி பேர் வந்து எப்படியாவது திமுக வந்துடும் அப்படின்ற ஒரு மமதையிலையும் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆட்சிக்குள்ளே இருக்கிறப்ப வேலை உள்ளே இருந்துட்டு இருக்கும்போது பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அமைச்சர்கள் தொகுதியாக பார்த்து கரண்ட் கட் ஆகிறதா இருக்கட்டும், திடீர்னு அங்கங்கே தீப்பிடிச்சி இந்த தீப்பிடிச்சி எரியக்கூடிய சம்பவம் எத்தனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஓஎம்ஆரில் எரியுது, ஈசிஆரில் எரியுது, இந்த பக்கம் எரியுது, இன்றைக்கி பள்ளிக்கரணையில் எரியுது. எப்படி இல்லை இது வெயில் காலங்களில் நடக்கிறது சகஜம் தானே, நடந்திருக்கு. நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்கோங்களா? ஏப்ரல் மாதம் மே மாதம் எரியாது, இப்போ ஜூன் மாதத்துல எரியுது இல்லையா? இல்லை நடந்திருக்குன்ற நான் கடந்த காலங்கள்லையும் வெயில் காலங்கள். இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எரியுது. அந்த சதுப்பு நிலம் என்னைக்கா தீப்பிடிச்சி எரியுமா? அந்த சதுப்பு நிலத்தில் குப்பையை கொட்டி வச்சவன் எந்த மேதாவி? 5 வருஷமா நீங்கள் பார்த்த வேலை தானே, திமுக பார்த்த வேலை தானே. இன்றைக்கி அங்கே வந்து பற்றிக்கிட்டு எரியுதுன்ற போது இதெல்லாம் வந்து பல நபர்கள் உள்ளே வந்து திமுகவுக்கு ஃபேவராகவும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சின்ற மாதிரி கட்டமைப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த கையூட்டு வாங்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீ அரசாங்க வேலையை விட்டு நாளைக்கு வந்து சோத்துக்கு வந்து அப்புறம் பக்கத்து உட்கார்ற மாதிரியான நிலைமை வராமல் இருக்குன்னாக்கா இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சு மக்களுக்காக ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து சினிமாவை தூக்கி போட்டு வந்து நீங்கள் ஆட்சிக்குள்ளே உட்காந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நிர்வகிச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காலையில் வந்து உட்காந்துருக்காருங்க. இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே பார்க்கல. நாங்கள் செக்ரட்டரியேட்டில் நான் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறது, தலைவா எப்படி இருந்தால் செக்ரட்டரிட்ட உங்கள் ஆள் எப்படி மாற்றிட்டார் தெரியுமா அப்படின்னாரு. என்ன மாறி இருக்கேன், ஏன்னா நாங்கள் உள்ளே போகிறது இல்லை, நீங்கள் எப்பயாச்சும் போகிறது உண்டு. இல்லை தம்பி, அங்கே சிஸ்டமே மாறிடுச்சு தம்பி. முதலமைச்சர் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டார்னா அதுக்கு முன்னாடி எல்லா அமைச்சர் பெருமக்களும் அங்கே வந்துடுறாங்க. புரியுதுங்களா? எல்லா அதிகாரிகளும் வந்துடுறாங்க, எல்லா காவல்துறையும் வந்துடுது. சிஸ்டம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அவர் அவ்வளோ மக்களை உட்காந்து டெய்லி சந்திக்கிறார். அதாவது துறை சார்ந்து சந்திக்கிறது இல்லாமல் காமன் பீப்புள் பொதுமக்களையும் சந்திக்கிறார் முதலமைச்சர் பொழுது. சூப்பராக எல்லா வேலையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு பொழுது இவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்னு சொன்ன வாய் எல்லாமே பா என்ன மனுஷன் இப்படி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிரமிச்சு பார்க்கக்கூடிய வேலையும் என்கிட்ட என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், அரசாங்க ஊழியர் தானே, அரசாங்க காசு வாங்குறீங்களே, வேலை செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறோம், ஏன்னா இது நம்மளுடைய ஆட்சி. தளபதியோடைய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு களங்கம் வர்றதுக்கு நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க முடியாத பொழுது இப்படி பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து புதிதாக யார் வந்துமே அவருடைய புகழை வந்து மழுங்கடிக்க செய்கிறதுன்றது வாய்ப்பு இல்லை தம்பி. நீங்கள் புதிதாக வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை குறித்து பேசிட்டு இருந்ததுனால சொல்கிறேன். இதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்தப்போ திமுக ஆட்சி கட்டில் இருந்தது. இவ்வளவு செஞ்சுருக்கோம், இது திராவிட மாடல் 2.0 தான் வரும், புதுசாக வரவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண. இதே டோன் வந்து திமுக பயன்படுத்தியது. ஏறக்குறைய அதே டோன் தான் உங்ககிட்ட இருந்து வருதோ அண்ணாமலையை பார்த்து. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம இன்னொரு டோன் எங்கள் தளபதி சொன்னதை சொல்கிறேன். சொல்லுங்க. நான் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்குது சொன்னாரா? நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு. ஒவ்வொரு வீட்லையும் அண்ணாமலை இருக்காரு. ஓகே, லாஜிக்காக சொல்லுங்கள், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அண்ணாமலைன்னொடனே நினைவுக்கு வருது இது சட்டையை அவுத்து போட்டு சாட்டில் அடிச்சுட்டு சுற்றினது தான் ஞாபகம் வரும். நான் வந்த உடனே நான் மாநில தலைவரான உடனே என்னுடைய ரூமில் இருக்கக்கூடிய சன்ஃபிலிம் அந்த ஒட்டுன பேப்பர்லாம் ஸ்டிக்கர்லாம் கிழிச்சேன்னு சொன்னது தான் ஞாபகம் வரும். அடுத்தடுத்து ஆபாச வீடியோக்கள் வெளியே வந்தது ஞாபகம் வரும். கட்சிக்குள்ளே வந்து ஒரு நபர் எவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக பேசி சண்டை வந்ததெல்லாம் ஞாபகம் வரும். பொழுது ஊடக வேலைகளை 1000 வாங்கி 2000 வாங்கி ஏன் குரங்கு மாதிரி தாவரன்னு சொன்ன காட்சிகள் ஞாபகம் வரும். அப்போது இந்த மாதிரி ஞாபகம் வர்றதற்கும் ஒரு தளபதியை வந்து எங்கள் அண்ணன், என் தம்பி, என் புள்ளன்னு உறவாக பார்த்து வெளிநாட்டிலேருந்து கோடியாக அவன் சம்பாதிக்கிறது வருமானத்தை விட்டுட்டு எலெக்ஷனுக்காக 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்டுட்டு
இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, வைகோ வீட்டுல இருந்து மொத்த பேருமே தளபதி தான் போட்டிருக்காங்க. சிம்பிள்ல நிக்காம விட்டுட்டோன்னு வருத்தப்படுறாங்க பொது வெளியிலேயே ஒரு செய்தியாளர். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இவ்வளோ இளைஞர்கள் இன்னைக்கு பாருங்க, லைவ் பாக்குறான், உட்கார்ந்து எதை பாக்குறான், அரசியல் சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் நடக்காத பாக்குறான் தம்பி. இந்த மாற்றத்தை இது வரைக்கும் யாராவது கொண்டு வர முடிஞ்சா? எல்லாரும் அரசியல் பழகிட்டான். ஒரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸ் வாங்குற மாதிரி நான் உட்பட புது ட்ரெஸ் வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டாங்க. ஓகே, பதவி இருக்கிற அன்னைக்கு அதே தான் நானும் செஞ்சேன். பதவி இருக்கிற அன்னைக்கு மறுபடியும் அதே யூனிஃபார்ம், அதே காஸ்டியூம் வாங்கி நான் வந்து போட்டு போய் பதவி இருக்கிறதுக்கு நான் YMCA கிரவுண்டில் போய் உட்காடுறேன். இது வந்து நாங்கள் கொண்டாடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார், என் தளபதி முதலமைச்சர் ஆகிட்டார், இந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த உணர்வு, இந்த பாண்டிங் இவ்வளோ இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னாக்கா நகைப்பா இல்லையா? இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் இருந்த ஸ்டாலினாலே ஒன்றும் செய்ய முடியல. உதயநிதிலாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லி. அதிமுக கரைஞ்சே போச்சு. அப்படின்னும் பொழுது இதுக்கு மேலே யார் புதுசாக செய்ய போகிறா? டிடிவி செய்ய போகிறாரா? எடப்பாடி செய்ய போகிறாரா? யார் செய்வா? அண்ணன் சீமான் திருப்பி ஏதாவது புதுசாக வந்து குரல் வித்து காமிச்சு ஏதாவது செய்ய போகிறாரா? வாய்ப்பு இல்லை. அப்போது அண்ணாமலை வந்தார்னாக்கா திமுகவுடைய இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அந்த இதையும் மழுங்கடிக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சு அந்த விஷயத்தை அந்த இடத்துல நம்ம வரணும்னு தான் பார்ப்பார். திமுக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து உட்காந்துடணும், அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் செயல்பட முடியுமே தவிர தளபதி அவர்கள்கிட்ட வந்து நெருங்குறதுன்றது வாய்ப்பு இல்லை தம்பி. என் ஒருத்தனுக்கே வந்து அவர் பேர் சொல்ல முடியாது. சரி சார், அப்போ எங்கள் வாரியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கட்சி எவ்வளோ பேர் இருக்குது, பெரிய கட்டமைப்பு. இது வந்து அது என்ன, இந்த கட்டமைப்புன்றது அதிகார கட்டமைப்பு இல்லை, அன்புனால பிணையப்பட்ட கட்டமைப்பு. இதுக்குள்ளே ஒரு செங்கலை கூட ஒருத்தவங்க உருவ முடியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் செங்கல் உருவிட்டு இங்கே வருதா? ஓகே, நம்ம அங்கே இருந்தோம்னா நம்முடைய புகழ் மங்கி போயிடும், நம்ம வந்து அரசியல் எதிர்காலமே இருக்கான்னு சொல்லிட்டு வராங்களா? இந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் இருக்கும் பொழுது அண்ணாமலை வந்தால் எனக்கு என்ன, அர்ஜுன் வந்தால் எனக்கு என்ன, யார் வந்தால் எனக்கு, அவ்வளோதான் தம்பி. ஓகே.